வசனம் சொல்லுது, பூர்வ காலங்களிலே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளோடு பேசினார். எப்படி பேசினார்? ஆமா, வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளோடு என்ன செய்தார்? தேவன் இந்த கடைசி காலத்துல அவருடைய குமாரன் மூலமாய் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? ஆமென். அப்போ இன்று குமாரன் வெறும் 33 ஆண்டுகள் மாத்திரமே பூமியில நடந்தார் இல்லைங்களா? இப்போ அவர் திருமணம் பட்ட முடியாது, ஏன்னா அவர் இல்லையே. பூமியில எங்க நடந்துனாங்க, இன்னைக்கு நமக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நமக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தையா இருக்கிறதுனா அவர் திருவுள்ளம் பற்றுகிறவரா இருக்கிறார். ஆமென். வார்த்தையானவர் இன்றைக்கு நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இடைப்படுகிறார். ஆனா அது எப்படி இடைப்படுகிறார் என்று சொன்னால், புஸ்தக சுருளினால், வேதத்தின் வழியாக. எபிரேயருக்கு எழுதின 8வது அதிகாரம் எடுக்காதீங்க, சொல்றேன், அதை எடுக்காதீங்க, அதாவது செய்திக்கு இல்லை, நம்ம ஞாபகத்துக்காக சொல்லுகிறேன். எபிரேயர் அதிகாரத்துல 8வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், அந்நாளிலே என் வார்த்தைகளை அவருடைய சிந்தையில் வைக்கிறேன், மாம்சமான அவர்கள் இருதயத்தின் பலகையின் மேஜினை எழுதுவேன். ஆண்டவர் தான் சொல்றாரு, இதெல்லாம் செய்வேன், நீங்களும் நாம இதை பண்ண முடியாது. ரொம்ப தெளிவாக சொல்றார், நான் என் வார்த்தைகளை அவருடைய சிந்தையிலே வைப்பேன், அந்த வார்த்தைகளை மாம்சமான இருதயத்தின் பலகையின் மேஜின் மேலும் எழுதுவேன், அவைகள் அவர்கள் கண்கள் நடுவிலே ஞாபக குறிப்பாகவும் அவருடைய கைத்திலே சர்பணியாகவும், நெக்லஸை போலவும், அவருடைய கைகளிலே அடையாளமாகவும் விரல்களிலே மோந்திரமாகவும் வைப்பேன். இதை செய்கிறவர் ஆவியானவர் தான், தேவன் தான் இதை செய்கிறார். இந்த வார்த்தை நமக்குள் இருக்குது என்ற ஒரு நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு பயமும் நடுக்கமும் இருக்க வேண்டும். நேற்று தினத்திலேயோ முந்தா நேரத்திலேயோ ஒரு இடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் அப்படிதான் சொன்னேன், தேவன் எனக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தேவையான பயமும் அவருக்கு தேவையான நடுக்கமும் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு பெரிய தேவன், பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எனக்குள் இருக்கிறார் என்று ஒரு லகுவாய் நாம் பேசுகிறோம், ரொம்ப ஈஸியா பேசுகிறோம் இல்லையா? ஆண்டவர் பார்த்து சொல்ல முடியுமா, ஆண்டவர் நான் உங்களுக்கு பயப்படுகிற பயத்திலும் நடுக்கத்திலும் வாழ்ந்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? பவுலடியன் சொல்லுகிறார், நான் அடைந்து ஆயிற்று என்று சொல்லாமல் பின்னவைகளை மறந்து முன்னவைகளை, அதாவது எனக்கு காண்பித்த லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். அடைந்து ஆயிற்று என்று எண்ணாமல் எனக்கு பின்னவைகள் எல்லாம் மறந்து விட்டேன். என் பின்னால ஏதோ இருந்திருக்கலாம், நான் கமாலியால் கீழே படித்து இருக்கலாம், நான் பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்திருக்கலாம், ஆசாரியத்துவத்திலே வேதத்தை நன்றாய் அறிந்தவனாய் புலவனாய் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் நான் விட்டு முன்னவைகளை நோக்கி என்ன தொடருகிறேன். என்ன முன்னவைகள்? என்னுடைய லக்கை நோக்கி நான் தொடருகிறேன் அப்படின்னு. இன்னைக்கு காலவேளையில நாம் ஆண்டவர் அடைந்திருக்கிறோமா? இந்த தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று துணிச்சலாய் சொல்லுகிற நான் எப்படி சொல்லுகிறேன்? இதை நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும், எங்கேயுமே சொல்ல முடியும். காரணம், ஆதியிலே தேவன் மண்ணில சுவாசத்தை ஊதினான். மண்ணில ஊதின உடனே அந்த சுவாசம் ஆத்துமாவாய் மாறிடுச்சு. அந்த ஆத்துமாவை பெற்ற ஒவ்வொரு தேவ மனுஷனும் தேவனுக்கு பயப்பட வேண்டிய பயத்திலே அவன் வாழ்ந்தான். அவனோடு கூட தேவன் இடைப்பட்டான். அப்படின்னு சொல்லுகிறேன், இந்த ஆத்துமாவை உடைய மனுஷன் இது தேவனுடைய பொருள், இது தேவனுடைய காரியம் என்று உணர்ந்து
அவன் தேவனோடு நடக்க ஆரம்பித்த நாள் தொடர்ந்து அவன் எப்பொழுதுமே அவன் உணர்ந்தான், தேவன் எனக்கு சுவாசமா இருக்கிறார். அதனால் தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் வல்லமையாய் சிறந்த வழியிலே வெளிப்பட்டார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இவர் இருக்கிறான் என்ற ஒரு நிலைமை இருக்குமானால் நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். போன வாரத்தில் சொன்னேன், ஒரு 3 பேர் தேவனுடைய ஆவியை எழுந்து போனார். தேவனுடைய ஆவியை எழுந்து போறதுக்கு காரணம் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படியாமலும் பெருமையும் பின்ன அக்கிரமும் சிந்தையாய் இருந்ததுனா. முதலாவது பார்த்தோம், அக்கிரமம் சிந்தை இருந்தால் நீங்க பலிகளோடு கடந்து போனா கூட தேவன் அங்க இருக்க மாட்டார், நீங்க இருப்பார். இரண்டாவது சிம்சோனை பார்த்தோம், அவன் தேவ வல்லமையினால் ஒரு கழுதை தாடி எடுத்து 3000 பேரை கொன்றவன், பலசாலியா இருந்தவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால். Thank you Jesus. வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை விட்டு விலகினார். ஆவியானவர் சொன்னாங்க, கர்த்தர். நல்ல கவனிக்க. மூன்றாவது நாம் பார்த்தோம், கர்த்தர் என்ன செய்தார்? ரோமர் 8வது அதிகாரத்துல இந்த கர்த்தருடைய ஆவி நமக்குள் இல்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய். அப்ப நமக்குள்ள யார் இருக்கிறது? தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்குமானால் நான் தேவனுடைய பிள்ளையா இருப்பேன். எனக்குள் அவருடைய ஆவி இல்லாவிட்டால் நான் தேவனுடையவன் அல்ல. ரொம்ப தெளிவா வசனம் சொல்ற. ரோமர் 8:9 சொல்லுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்குமானால், ரோமன்ஸ் 8:9, அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்குமானால் தேவனுக்கு உட்பட்டவர்களாய் இருப்போம். 9வது வசனம் 11வது வசனம் சொல்லுது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த ஆவி உங்களிலே வாசம் செய்கிற அந்த ஆவி உங்களுடைய பலவீனமான இந்த சரீரங்களை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். இதாவது பலப்படுத்தும், சீர்படுத்தும், செறிப்படுத்தும், நிலைநாட்டும்படி செய்யும். எது? கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அந்த ஆவி நமக்குள் வாசனம். அப்ப யோசிக்கணும், நல்லா யோசிக்கணுங்க. சிம்சோனோடு இருந்த ஆவியை வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை விட்டு விலகி நின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் தன் பலிகள் எல்லாம் எடுத்து ஆடு மாடுகளை கொண்டு போனார். கர்த்தர் அங்க பலியிடத்து இல்லாமல் விலவிட்டு போனார். கர்த்தர் போனார். ஆனா இங்க சொல்றாரு, வசனம் சொல்லுது, இயேசுவை உயிர்ப்பித்த அந்த ஆவி, அந்த ஆவி, அந்த வசனம் எப்படி சொல்றார்? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அந்த ஆவியினாலே இந்த பலவீனமான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். இந்த சரீரம் பலவீனமானதா இருக்கிறது. ஆமென். சரீரம் பலவீனமாக எப்பவுமே என்ன செய்யணும்? இது சீராய் ஓட செய்யாது. அது எப்படியா தடமானதான் செய்யும். ஆமென். காரணம், பாவம் மாம்சத்தில் குடிக்கொண்டிருக்கிறது, அது போகவே போகாது. அதனால ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுடையவர்கள் அல்ல. ஆனா நான் பகிரங்கமா சொல்றேன், எனக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறார். ஆனாலும் சில நேரங்களிலே நான் தெய்வத்தை என்ன பண்றேன்? கண்ணீர் விட செய்கிறேன், துக்கப்படுத்துகிறேன் என்னுடைய செயல்களினால், என் வார்த்தைகளினால். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அப்ப அந்த ஆண்டவர் சொல்றார், அன்றியும் இயேசுவை உயிர்ப்பித்த அந்த ஆவியானவர். அப்ப இயேசுவை யார் உயிர்ப்பித்தது? ஒரு ஆவி உயிர்ப்பித்தது இல்லையா? ஆவிதான் அவருக்குள்ள வாசமா இருக்குது. யோவான் 3:34 சொல்லுது, இயேசு சம்பூர்ணம் உள்ள ஆவி உடையவராய் காணப்பட்டார். கொஞ்சம் சம்பூர்ணம் உள்ள, he was full of the Holy Ghost. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார்.
இருந்தால் அவர் சொல்றார், இந்த பலவீனமான சரீரத்தை அவர் என்ன செய்யலாம்? உயிர்ப்பிப்பார். Thank you. That's the right word. பாவத்துக்கு உட்கொள்ளாதபடிக்கு எப்படியாவது நம்மளை தற்காத்துக் கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வார். காரணம், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:45 சொல்லுது, முதலாவது மனிதன் ஜீவ ஆத்துமாவானான், இரண்டாவது மனிதனும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு, அதை யாரும் மாற்றல முடியாது. அப்போ உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இயேசு என்ற மாம்சத்தை உயிர்ப்பிக்கும்படிக்கு அவர் அங்கு காணப்பட்டதுனால் இன்று நம்முடைய ஆவியிலே, thank you Jesus, help me Lord to speak the way your word is, இன்று நமக்குள் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பாவத்துக்கு நம்மளை அடிமைகள் ஆக்காதபடிக்கு, பாவத்திலிருந்து விமோசனம் பெற்ற நாம், கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம், அவருடைய பலியாய் நம்ம கடந்து வந்த இரத்தத்தின் நிமித்தமாய் பரிசுத்தமாக்கப்பட்ட நாம், அந்த ஆவி நம்மளை என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்கும். உயிர்ப்பிக்கும் என்று சொன்னால் நாம் வித்தியாசமாகவே காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு தேவையானது அந்த உணர்வு. எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் மகா பரிசுத்தர். இவர்களை விட்டு கர்த்தர் விலகி போனார் என்று தான் வசனம் சொல்லுது. ஆனா இன்றைக்கு நீ பாவம் செய்தவர்கள் விட்டு போக மாட்டாரா? அதுக்குன்னு சொல்லி பாவம் செய்து உங்களுக்கு இல்ல, அதிகாரம் இல்லை. நீ தேவனோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய நன்மைகளை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய கிரியைகளை காண வேண்டும் என்று சொன்னால், இருக்கிறார் என்ற உணர்வு. என் மனைவி பக்கத்துல இருந்தா யோசிக்கலாமே, என் மனைவி பக்கத்துல இருந்தா நான் யாருக்கிட்டாவது போயிட்டு தப்பாக பேச முடியுமா? முடியாது, விட மாட்டாங்க. அவங்க அந்த இடத்துல பஜாரியா மாறிடுவாங்க. அப்புறமா இல்லையா? இதை காட்டிலும் மணவாளன் இயேசு இந்த மணவாட்டிக்காக எப்போதுமே என்ன செய்கிறார்? வைராகியம் உள்ளவராக இருக்கிறார். எப்பெல்லாம் நம்ம அவரை கொச்சப்படுத்துவோமோ அப்பெல்லாம் அவர் துக்கம் கொண்டு என்னையும் துக்கப்படுத்துவார். இன்னும் சொல்லுகிறேன், எப்பெல்லாம் நான் ஆண்டவரை துக்கப்படுத்துவேனோ அவர் துக்கம் கொண்டு என்னையும் துக்கப்படுத்துவார். விடுவேட்டா? அங்க விட்டு போனார், கர்த்தர் அவரை விட்டு விலகினார். அவங்க பலியோடு வந்தாங்க, அவங்க கர்த்தர் காணவில்லை. ஆனா இன்றைக்கு அப்படி செய்ய மாட்டார். வசனம் சொல்ல, அவர் மாம்சமான இந்த பலவீனமான மாம்சத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனா எனக்கு தேவையானது ஒன்றுதான், நான் பரிசுத்தரை அறிகிற அறிவில் வாழ்ந்து வருகிறேன். என்ன வருது? பரிசுத்தரை அறிகிற அறிவில் வாழ்ந்து வருகிறேன். அப்ப எனக்குள் பரிசுத்தர் இருக்கிறார் சொன்னா அவன் எப்படி இருக்கணும்? ஆமா, தேவன் விரும்புகிறது அதுதான். அப்படி நம்ம வாழ முயற்சி செய்வோம் என்று சொன்னால், thank you Lord, நிச்சயமாகவே தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்ப நம்முடைய வாழ்க்கை க்ஷேமமாயிருக்கும், செழிப்பாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். தேவனுடைய கிருபை தான். ஆமென், அல்லேலூயா. நெகேமியா 9:23-24 சொல்லுகிறது, அவர்கள் தோண்டாத கெதர்களை, கட்டாத வீடுகளை, நாட்டாத திராட்சை செடிகளை எல்லாம் சேர்த்து நன்றாக புசித்து திருப்தி அடைந்து, இன்னொரு வார்த்தை சொல்லுது, கொழுத்து. எப்படி சொல்லுதுங்க? புசித்து திருப்தி அடைந்து கொழுத்து தேவனுடைய பெரிதான தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். சும்மா வாழ்ந்தாங்க. தோண்டாத கெரை ஆண்டு கொடுத்தா, நாட்டாத திராட்சை கொடுத்தா, கட்டாத வீடுகளையும் கொடுத்தார். இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கும் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஆனாக்க நம்ம பொருளுக்காக ஆண்டவர் நாடக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. ஆமென். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 49 வசனம் சொல்லுது, இம்மைக்குரிய நன்மைகளுக்காக ஒருவன் கிறிஸ்துவின் மேல் அவன் பரிதபிக்கப்பட்ட மனுஷனாக இருப்பான். அதனால இம்மைக்குரிக்காக நமக்கு தேவையில்லை.
நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்கவே சந்திப்பார். வசனம் நேற்றும் இன்றும் என்றுமே. அது சும்மா சொல்றாரு, நிஜமாவே அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. தேவன் சொன்னமே, என் பிள்ளைங்க நிறைய இடத்துல போய் பாடுறேன், ஆண்டவருக்கு பாட வைக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு காலத்துல நான் எங்க மனைவியை பார்த்து ஜெபம் பண்ணுவோம், 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் பிள்ளைங்க இந்த ஸ்லம்மி ஏரியாவில் நின்றுட்டு உண்மை பற்றி பாடின ஆண்டவரே, தெருவில் நின்றுட்டு உண்மை பற்றி பாடின ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீ கிருபை செய், வேற உதவியே கொடுக்காது. என் பிள்ளைங்க நான் டாக்டரா படிக்க வைக்க மாட்டேன், இன்ஜினியரா படிக்க ஒன்றுமே படிக்க வைக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆனால் என் பிள்ளைங்க வந்து நானே என் மனைவி என்ன செய்வோம், ஸ்லம்முங்களை போய் நின்று பாடுவோம், எல்லா இடத்துலையும் பாடுவோம், மாஸ்க் எதிர்க்க போய் நின்று பாடுவோம். இயேசுதான் எல்லாம் சொல்லணும் நீ அப்படின்னு கத்துவாங்க. எவனும் அடிக்கவே இல்லை, ஒரு காரணமும் ஒருத்தனும் அடிக்கவே இல்லை. RSS இடத்துல அங்க தமிழ்ச்செட்டி பாளையத்துக்கு போயிட்டு அங்க போய் சொல்லுவேன், இயேசுதான் உண்மையான தேவன். அந்த இடத்துல கூட யாரையும் நான் அடிக்கவே இல்லை, எங்களை யாருமே அடிக்கவே. அப்ப எனக்கு ஆசை, என் பிள்ளைங்க வந்து எப்படியாவது ஸ்லம்ல நின்றுட்டு பாடணும், ஏழை மக்கள் மத்தியில பாடணும் சொல்லி ஆண்டவர்கிட்ட எப்பவுமே ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு ஆண்டவர் பெரிய மேடைகளை கொண்டு பாட வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தானாவே தாளந்து கொடுத்தார், தானாவே பாட வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நிறைய செலவு பண்றாங்க, போயிட்டு வரதுக்கு நிறைய செலவு பண்றாங்க. அது கொஞ்சம் நாளா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, நிறைய பணம் செலவு பண்றாங்களே, ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியை சொல்றேன், இது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும் பண்ணிதான். அப்போ எனக்கு கூட பாருங்க, ஆண்டவரை எல்லாம் ஆண்டவரை பிள்ளைங்க செலவு பண்றாங்களே, நிறைய பணம் செலவு பண்றாங்களே. நான் சொல்றேன், காசை மாத்திரம் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அதுக்கு தேவையானது ஒரு நாள் கொடுக்கவே கொடுப்பாங்க, விடுக்க மாட்டார். ஆண்டவருக்காக ஒருவனும் கொடுத்து கெட்டு போனதே ஆமா அப்படி சொல்லிட்டு. அப்ப முந்தா நேத்து எனக்கு வீட்டிலே அப்படியே பாரமா இருந்துச்சு. போய் நாங்கெல்லாம் சேர்ந்து சொன்ன, ஆண்டவரே நீங்க தான் செய்யலாம், ஆண்டவரே நாங்க யார்கிட்டயே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான். பார்த்தியா பிள்ளைங்க நேற்று பாடின உடனே தேவையான காரியத்தை ஆண்டவர் சந்திச்சான். எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுமே கொடுக்கும்படி கத்து செய்யலாம். யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அந்த உணர்வு. பவுலடியன் சொல்லுகிறான், இயேசு இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இனி எனது ஒண்ணுமே நடக்காது, அவர் இருக்கிறார் என்று எனக்கு நல்லா தெரியும். அவர் இருக்கிறதுனால் நான் எல்லாவற்றையும் செய்ய பலசாலியா இருக்கிற காரணம் பலவான் எனக்குள் இருக்கிறார். ஹalleluya. எபேசியர் 2 நினைக்கிறேன், 2:3:20 நினைக்கிறேன். நம்ம கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை. வல்லமைனா எப்படிங்க? இயேசு சொன்னா, நீங்கள் உன்னதத்திலிருந்து வல்லமை பெறும் வரைக்கும் விட்டுருங்க. அவன் கீழே விழுந்தாலும் அவன் அடிபடாது ஆண்டவருடைய சமூகத்தில். ஹalleluya. ஆமென். அன்றைய வசனம் சொல்லுது, உன்னதத்தின் வல்லமை நீங்கள் பெறும் வரைக்கும் எருசலேம்ல நீங்கள் என்ன செய்யுங்க? வல்லமை. அப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு உன்னதத்தின் வல்லமை இருக்கு. ஆமென். இயேசு சொன்னார், நீங்கள் காத்திருங்க, வெள்ளம் என்னவா வல்லமை பெறும் வரைக்கும். அப்பொழுது நீங்கள் கடந்து போய் சாட்சி சொல்ல முடியும். அது வசனம் சொல்லுது, நீங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமை யாருக்குள்ள இருக்கு? ஆமா, உங்க ஒவ்வொருக்குள்ளும் இருக்கு. அதை நீங்கள் எடுத்து சொல்வீர்கள் என்றால் வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். ஆமென். ஆண்டவரே, நான் பாவம் செய்ய விரும்பலையா, என்னை பாவத்திலிருந்து விடுவி என்று நீங்கள் சொல்லுவீங்களா? மலர் நம்பியமா கர்த்தர் அதை எடுத்து போடுவார். ஆண்டவரே, நான் பொய் சொல்லக்கூடாது, ஆண்டவரே அது பொய் சொல்ற காரியத்தை என் வாழ்க்கையில் நீக்கி போடு என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமா செய்வார். ஹalleluya. ஹalleluya. தேவச்சனமே ஆண்டவரால கூடும், எல்லாம் கூடும். அப்ப இந்த மாம்சமான இந்த பலவீனமான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க கூடியவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவருக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக. ஆமென். இப்போ இந்த இருக்கிறவர் யார் என்று இன்னைக்கு தெளிவாய் ஆண்டவர் நம்மளோட கூட பேசும். இந்த இருக்கிறான்னு சொல்றோமே, இவர் உண்மையாகவே யார்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆவியானவருடைய கிரியைகளை கண்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த ஆவியானவர் யார் என்று பார்க்கலாம் என்று என் செய்தியை நான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு அதை பார்க்க போகிறோம். இந்த ஆவியனுக்குள் இருக்கிறவர் யார் என்று நாம் உண்மையாக உணர வேண்டும். இது நம்ம புரியல, இல்லாட்டி புரியா போகலாம். ஆமென்.
அந்த ஆவியானவர். நான் என் சுயமா சொல்ல மாட்டேன், என் யோசனைகள் சொல்ல மாட்டேன். எதை சொன்னாலும் இதுல இருக்குதே சொல்றேன், வேற எதுவும் பேச மாட்டேன். காரணம் உங்களுக்கெல்லாம் பயம் இருக்குல்ல, எதுக்கு பயம் இருக்கு? தப்பா பேசினா நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள ஆண்டவர் நினைச்சிட்டேன். நீங்களாம் அப்படி ஜெபம் பண்ண மாட்டீங்க, ஆனா அப்படிதான் ஜெபம் பண்றேன். ஏன்னா அற்புதம் செய்கிற, நன்மை செய்கிற தேவன் நான் பார்க்கிறேன், டெய்லி பார்க்கிறேன். நேற்று தினத்தில் ஆந்திராவில் ஒரு எஸ்டிஏ பாஸ்டருக்கு போன் பண்ணி சொல்றேன், உன் பிரேயர்ல வல்லமை இருக்கு. நான் சொன்னேன், வல்லமை இயேசுக்கு சொந்தமானது, நான் வெறும் கருவிதான். ஆண்டவர் மனசுக்கு சுகம் கொடுத்திருக்கார். கேன்சர் உடம்பெல்லாம் பரவி இந்த கேன்சர் இப்போ இன்னும் வெறும் 3 பிளேசஸ்ல இருக்குன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. பேசக்கூடாது முடியாத நிலைமையில் இந்த மனுஷனை இன்னைக்கு பகிரங்கமா பேசுறாங்க. எஸ்டிஏ அவங்களுக்கெல்லாம் விசுவாசமே இல்லை, நோ பிலீவ். அற்புதம், அதிசயம், அடையாளம், சுகம் கொடுக்கறதெல்லாம் அவங்க நம்பவே மாட்டாங்க. அவனே சொல்றேன், உன் பிரேயர்ல there is power in your prayer. No, I said there is no power in my prayer. There is power called Jesus. அப்ப இந்த மாம்சத்தை உயிர்ப்பிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். இந்த இருக்கிறவர் இருக்கிறவண்ணமாகவே இருந்தார் என்று மோசே எடுத்து வெளிப்பட்டார். யோவான் 8ல நீங்க 55 வசனத்துக்கு மேல நீங்க வாசித்தீங்கன்னா சொல்றார், நான் ஆபிரகாமுக்கு முன்பாக இருந்தவன் நான் தான் அங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். பேசுகிற அந்த தெய்வம் இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் பேச வல்லவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் 18ஆவது வசனத்தை வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் சிஸ்டர், நீங்க மகன் நீ என்ன பண்ணுவாங்க? 1 பேதுரு 1:2 எடுத்து 12 எடுத்துக்க. 1 பேதுரு 1:12. மற்றவங்கெல்லாம் நீங்க 2 கொரிந்தியர் 3:17 18 எடுத்துக்கங்க. கர்த்தரே ஆவியானவர். என்னங்க? கர்த்தரே ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:17 18. நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். ஒரு நிமிஷம் சிஸ்டர் ப்ளீஸ். நான் சொன்னாங்க, பழைய ஏற்பாட்டுல ஆடையும் மாடையும் பலி செலுத்தும்படி தேவனிடத்தில் கடந்து போனார்கள். அங்கே கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார். நியாயாதிபதிகள் 16:20 சொல்லுது, சிம்சன் பழையபடியே அவன் என்ன செய்தான்? உதிரி விட்டு எழுந்து தன் யுத்தத்துக்கு போகும்படி குதித்தான். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை விட்டு விலகினார். ஆவியானவர் தான் சிம்சோன் மேல இருந்தது, ஆனா கர்த்தரா எப்படி மாறிவிட்டார்? அது வெளிப்பாடு இங்க பாக்குறேன். என்ன என்ன சொல்லுங்க? அவன் ஒண்டி போதும், அவன் ஒண்டி எடுக்கிட்டு இருக்கான். நீ வாசிக்க வேண்டாமா? இப்ப வாசிக்காதீங்க. இப்ப இந்த வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர். அப்ப அந்த ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. இப்ப நிறைய இடத்துல நிறைய ஜனங்கள் இப்படி சொல்றாங்க, ஆவியானவர் எங்க உண்டோ அங்க என்னது? விடுதலை. ஆனா இந்த ஆவியானவர் யார்? இதான் உண்மை. இன்னைக்கு நான் சொன்னேன், நமக்கு அந்த உணர்வு இருக்கும் என்று சொன்னா, தேவன் பட்சத்தில் இருக்கிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார், அந்த பயம் இருக்கும் என்று சொன்னா, இவர் எனக்கு லேசானவர் இல்ல, இவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். யாத்திராகமம் 20 சொல்றார், இஸ்ரவேலே கேளு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஒருவரே. எல்லாரும் சொல்லுவோமா? ஒருவரே. அப்ப இஸ்ரவேலிலே ஒரு தேவனாகிய கர்த்தர் என்று பெயர் நபர் உண்டு. அவர் யாவே என்று அழைக்கப்பட்டவர், யாவே என்று அழைக்கப்பட்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்று இஸ்ரவேல் மத்தியிலே தேசத்தின் நடுவிலே நடந்தார். மாம்சத்தில் நடந்த தெய்வம். அந்த தெய்வம் பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் என்னை உண்மையாகவே உணர்வீர்களானால், எனக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்துவீர்களானால், நான் உங்களை கொண்டு அந்தமையான காரியங்களை செய்வேன். சவுலை தேவன் சந்தித்தார் தமஸ்கு வீதியில். அவனுக்கு நல்லாவே தெரியும், இது ஏதோ நான் நம்புறதுக்கு மேலாக, நான் அறிந்ததுக்கு மேலாக, என் ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் இது.
அதனால் அந்த வெளிச்சத்தை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, ஆண்டவரே. ஒரு அவன் சும்மா லேசான மனுஷன், ஒரு எபிரியன், பெஞ்சமின் கோத்துக்கு பிறந்தவன், பரிசேயன், வேத பாரகன். அவ்வளவு ஈஸியா யாரையுமே அவன் ஆண்டவர் என்று சொல்ல மாட்டான். ஆனா அவன் சொன்னான், அவனுக்கு தெரியும் யார் பேசுறான், யார் என்னோட ஏற்படுகிறான்னு சொல்லி. அங்க நிறுத்தி இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே, நீ என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீர்? என்ன சொன்ன? நீ என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீர்? யார் என்று கேட்டதா சும்மா கேட்டான். அந்த பதில் கிடைத்தோன்னு அவன் சொல்றான், ஆண்டவரே, நீ என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீர்? அவனுக்குள்ள பயம் நடக்கமாயிடுச்சு, அவனுக்குள்ள உணர்வு வந்தாச்சு. என்னை தாக்கினவர் சிறந்தவர், உயர்ந்தவர், ஒப்பற்றவர், நிகரே இல்லாதவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் அறியாமல் நான் என்ன செய்தேன்? இப்படிதான் வாழ்ந்து விட்டேன், இப்போ அறிந்து கொண்டேன். ஆகினால் நான் அவரை இன்னார் என்று அறிகிறேன், இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். அவன் புரிஞ்சுட்டான் அன்னைக்கு. அது நான் சொன்ன, ஆண்டவரே, நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னை கொண்டு நீ என்ன செய்ய விரும்புகிறீர்? ஆண்டவர் சொல்ற, அது உனக்கு சொல்லப்படும், இப்பொழுது நீ போய் அங்க போய் சேர. என்ன காரணம் சொல்ல வருங்கன்னா, தேவன் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு எனக்குள்ள இருக்குமானால், எனக்குள்ள இருக்கிற அந்த பயமும் நடுக்கமும் தேவனுடைய வல்லமையை என்னிலிருந்து காண தேவன் செய்வார். ஹalleluya, ஹalleluya. 7ஆம் தேதி ஒரு கல்யாணம் நடக்குதுங்க பெங்களூர்ல. அவங்க அப்பா வந்து கோயம்புத்தூர்ல வேலை செய்துட்டு இருக்காரு. கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் வந்துட்டார், நல்லா இருந்தார். இந்த 7ஆம் தேதி தான் போயிடுச்சு. சடனா ஒரு நைட் அவருக்கு பின்னால வழி, இந்த கம்ப்ளீட்டா டெட் ஆயிடுச்சு. நாங்க போய் ஜெபம் பண்ற ஒரு குடும்பம் தான், தெலுக்க. ஃபோன் பண்ணாங்க சாயங்காலம் 6:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கத்திரிக்க நான் மகிமைக்காக தான் சொல்றேன். 6 மணிக்கு சொன்னோன்னு எனக்குள்ள ஒரு ஆவேசம், ஐயோ இன்னைக்கு 3ஆம் தேதி ஈவினிங் ஆயிடுச்சு, 3 நாள் தான். இந்த கால் எப்படி அசைவு இல்லை, நோ சென்சேஷன். டாக்டர் அம்மாக்கு தெரியும் அப்படின்னா சென்சேஷன் இல்லை, அவங்களுக்கு அசைக்க முடியல, வலி பின்னால பயங்கர வலியா. சரி, எனக்கு ஃபோன் பண்ண நபருக்கு சொன்னேன், நான் இப்பயே அவரை போய் சந்திக்கிறேன். எவ்வளோ ட்ரை பண்ணேன், என்னால் போகவே முடியல. கர்த்தர் உன்னை எடுத்து கொண்டு போகாவிட்டால் உன் சாமர்த்தியத்தினாலே நீ ஒன்றுமே செய்ய முடியாது, உன் பலத்தினால் ஒன்றுமே. ஜெருபாபேலை பார்த்த ஆண்டவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலவே கர்த்தருடைய ஆவியினால் சகலம் கூடும். ஆமென். அன்னைக்கு போக முடியல, எனக்கு நைட்டெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சும்மா ஜெபம் பண்றது எப்படி தூங்கிட்டு ஆண்டவரே, அந்த மனுஷனை பாருங்க ஆண்டவரே, தூங்கி. இன்னொரு 2 பத்தி அது ஆண்டவரை முட்டி கிடப்போம், ஆண்டவரே அந்த மனுஷன் என்னாச்சு தெரியல. என் ஜபமே இப்படிதான், அவள் நீண்ட ஜபம்லாம் பண்ண மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் ஜபம், ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு அப்பப்போ அடிக்கடிக்கு சொன்னே இருப்பேன், ஆண்டவரே என்ன பண்றது ஆண்டவரே, அந்த மனுஷன் நடக்கணும் ஆண்டவரே, கல்யாணத்துக்கு நடக்கணும் ஆண்டவரே, அந்த பெண் பிள்ளைக்கு திரும்ப நடக்கும்போது ஆண்டவரே. 5 மணிக்கு ஆண்டவருக்கு கொடுக்குறேன், 6 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகுது. ஃபோன் பண்ணுறேன் என் மனைவிக்கு சொல்லிட்டேன், நான் 6:30 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், தயவு செய்து நீ படுத்துட்டே ஏந்திரிக்காத, நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன். பண்ணோன்னு ஐயா என்னை பார்த்துட்டார். பார்த்தோன்னே ஐயா வாங்க வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு, அவர் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இது ஆண்டவர் மகிமைக்காகவே சொல்லுகிறேன். யாரும் என்னை பார்த்தாரு, காலை அசைய மாட்டேன், தொட்டு பார்த்தேன், சென்சேஷன் அப்படியா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கேன். அவரும் ஒரு மாதிரி எஸ்டிஏ சர்ச்சுக்கு மாதிரி போடுறதா. சரி, அவர் பார்த்தாரு, அசைதியாக தான் இருந்தார். ஜெபம் ஒரு வாட்டி ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொன்னேன், 2வது வாட்டி ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொன்னேன், 3வது வாட்டி ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொன்னேன், 4வது வாட்டி ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொல்றதுக்கெல்லாம் இந்த கை ஒண்ணுமே இல்லாத கை தானாக வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? வணக்கத்தோடு வந்துருச்சு, மரியாதையோடு வந்துருச்சு. உணர ஆரம்பிச்சிட்டாரு, ஓ என்னையா இந்த மனுஷன் ஒரு வாட்டி ஜெபம் பண்ணா, 2 வாட்டி ஜெபம் பண்ணா, 3 வாட்டி ஜெபம் பண்றான், விட்டு போகவே மாட்டானே. தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆமென். 4வது வாட்டி ஜெபம் பண்ணுகிறேன், இவர் கையை ஊற்றி சொல்றார், சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே.
ஆமென் சொன்னேன். இன்னும் ஒரு வாட்டி ஜெபம் பண்ண போறேன் அப்படி ஜெபம் பண்ணி சொன்னேன். இப்போ உங்க கால் ஆண்டவர் சுகமாக்கிட்டார். தொட்டு பாருங்க, அவர் கால் சூடாச்சு, சில்ல இருந்த கால் சூடாச்சு. ஆண்டவர் சொல்லிட்டு நான் விசுவாசம் ஆண்டவர் கொடுத்துட்டா நான் போயிட்டு வரேன், கல்யாணத்துல உங்களை நடந்து கொண்டு இருக்கிறதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. சாயங்காலமா அவன் பையனுக்கு போன் பண்ணேன். டாடி நீங்க போன உடனே அந்த பெட்டை சுத்தி சுத்தி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செய்கிறவர் இயேசு, அற்பமான மனுஷன். அப்ப இன்னார் என்ற உணர்வு எனக்குள் இருக்குமானால் கர்த்தரே ஆவியானவர், அவர் எனக்குள் இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த ஆவியானவர் யார்? கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. நெக்ஸ்ட் வசனத்தை வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் ஆமா கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிறது, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால். ஹalleluya. நிறுத்துங்க ப்ளீஸ். என்ன சொல்லுதுங்க அந்த வசனம்? ஆவியாய் இருக்கிற கர்த்தரால். அந்த சாயலாய் தானே. எந்த சாயல்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து. ஆமென். ஆவியின் சாயல் அடைந்து மகிமையின் மகிமை மறுரூபப்படுகிறோம். ஆமென். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலுக்காக மாற்றப்படுகிறோம். ஆமென். தேவச்சனமே, நீயும் நானும் வணங்குற தேவன் ஒரு லேசானவர் அல்ல. அவர் அற்பமா எண்ண முடியாது. நீ அற்பமா எண்ணினா அவர் உனக்கு அற்பமாகவே தோன்றுவார். ஆனா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். என்னை சீர்படுத்தவும் சரிப்படுத்தவும் பலப்படுத்தவும் நிலைநாட்டவும் அவருடைய கையில் ஆகும் என்று சொன்னார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் அவர் கரத்தில் உண்டு என்று சொன்னார். கர்த்தர் உன்னை நிச்சயமாகவே உயர்த்துவார், கனப்படுத்துவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இப்ப நீ வாசிமா 1 பேதுரு 1:12. ಈ ಸಂಗತಿಗಳನ್ನು ತಿಳಿಸುವರಲ್ಲಿ ತಮಗೋಸ್ಕರವಲ್ಲ ನಿಮಗೋಸ್ಕರವೇ ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದವರೆಂಬುದು ಅವರಿಗೆ ಪ್ರಕಟವಾಯಿತು. ಅವರು ಮುಂದಾಗಿ ಹೇಳಿದ ಸಂಗತಿಗಳೇ ಈಗ ಸಂಭವಿಸಿದವು ಎಂಬ ವರ್ತಮಾನವು ಪರಲೋಕದಿಂದ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬಲದಿಂದ ನಿಮಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದರ ಮೂಲಕ ನಿಮಗೆ ಪ್ರಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆಮೆನ್. ದೇವದೂತರಿಗೂ ಇಲ್ಲ போதும். 1 பேதுரு 1:12. எஸ் வாசி. தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆமென். இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். ஆமென். நம் நிமித்தமாய் இந்த வசனங்களை சொல்லும்படிக்கு தேவன் யாரையோ கொண்டு ஏவினார், போதித்தார், பிரசங்கித்தார். ஆமென். அவர்கள் வழியாய் நமக்கு இந்த வசனங்கள் வந்து சேர்ந்திருக்கிறது, தேவனுடைய மகத்துவத்தை காணும்படிக்கு. ஆமென். அப்போ கர்த்தரே ஆவியானவர் என்று நாம் நம்புகிறோமே, அந்த நம்பிக்கையிலே உறுதியாய் நிற்க வேண்டும். ஆமென். அப்படி டிசைட் பண்ண கஷ்டம். ஈஸியா தான் ஆயிடும். யாக்கோபு 1:5 சொல்றோம் இல்லையா, 6 சொல்றோம் இல்லையா. ஆமா, அலையை போல நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும்? அலைகளையாய் மாறி. அப்போ நம்முடைய அந்த உறுதி, ஆண்டவரை பார்க்கிற அந்த கண் தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் வலது பக்கமும் இடது பக்கமும் சாயாமல் உங்களுடைய விசுவாசத்தை தொடுக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து. இப்படியே பார்க்க கூடாது, இப்படியே பார்க்கணும். எங்க பார்க்கணும்? இயேசுவையே. அவர் தான் விசுவாசத்தை தொடுக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 12:3 சொல்லுது, உன்னிடத்தில் இருக்கிற ஆவியை கொண்டுதான் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறார். ஆமென். உன்னிடத்தில் இருக்கிற ஆவியை கொண்டுதான் இயேசுவை என்ன செய்கிறார்? கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறார். இல்லை என்று சொன்னால் அவர் சபிக்கப்பட்டவர் என்று ஈஸியா சொல்லிடுவார்.
அப்ப இன்றைக்கு கர்த்தரே ஆவியானவர். எத்தனை பேர் நம்புறீங்க உண்மையா இயேசு தான் ஆவியானவர்? ஹalleluya ஹalleluya. அது சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு பெரிய பெரிய மேடைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா மேடைகள்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியா அந்த ஹீலிங்காக ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்ப அந்த போதகர்கள்லாம் சொல்றது நீ கேட்டீங்களா இல்லையோ? நான் கேட்பேன் நிறைய வாட்டி அதே பார்ப்பேன். இயேசு வந்து விட்டார். யார் வந்து விட்டது? மகிமையிலே ஏறெடுக்கப்பட்ட இயேசு திரும்பி எப்படி வந்து விட்டார்? இயேசு வந்து விட்டார். இயேசு வந்து விட்டார். இயேசு அற்புதங்களை செய்கிறார். இயேசு தான் வரணையா? இயேசு விட்டு வேற யாருமே வர முடியாது. ஆவியாயிருக்கிற தெய்வம் அவன் நடுவிலே உலாவ தொடங்க ஆரம்பிச்ச உடனே அவருடைய பிரசன்னம் பலவீனங்களை மாற்றுகிறது, வியாதிகளை மாற்றுகிறது, கண்ணீர் கவலைகளை போக்குறது. நாமே காணாத தெய்வம், கண் கொண்டு பார்க்க முடியாது. நாமே ஹalleluya ஹalleluya. தேவன் நமக்குள் இருக்கிற அந்த உணவு இருந்தால் நம்மை ஆண்டவர் அந்த வசனத்திலே சுகமாக்குறார். ஆமென். வசனம் தானே ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. மாம்சமோ பலவீனமாய் இருக்குது, ஆவியோ உற்சாகமாய் இருக்குது. நான் பேசுகிற வசனங்களே ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறதே. அப்ப இந்த வார்த்தைகள் சும்மா போய் சும்மா திரும்பாது. எதற்காக அனுப்பினாரோ அதை செய்து முடித்து திரும்பி வரும். சும்மா இல்லைங்க, வசனம் சொல்லுது எதற்காக அனுப்பினாரோ அதை போய் செய்து நிறைவேற்றி. இங்கிலீஷ்ல அருமையா இருக்கு. It will proceed, prosper and accomplish for the purpose for which it was sent. Yes, for the purpose. தேவன் எதற்காக அந்த வசனத்தை அனுப்பினாரோ அதை செய்து முடித்து நிறைவேற்றி வெறுமையா வருகிறார். ஹalleluya. அப்ப இந்த வசனமாய் இருக்கிற தெய்வம் தான் ஆவியானவராய், ஆவியானவராய் இருக்கிறவர் தான் கர்த்தராய் உன்னையும் என்னையும் சகலத்தையும் நடத்துகிறவராய். ஆமென். அப்ப ஆவியானவர் எங்க உண்டோ அங்க நிச்சயமாய் விடுதலை உண்டு. ஆமென். இப்ப அநேக முறை நம்ம யோசிக்கிறோம், அங்க ஆராதிக்கிறோம் இல்லையா? ஒரு சில டைம்ல ரொம்ப சோகமாவே பாடிட்டே இருக்கிறோம், சடனா உற்சாகமா பாட ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி எப்படி உன்னை ஊக்குவிக்கிற ஆவியானவர், ஊக்குவிக்கிறவர். சும்மா இல்லைங்க, உங்களை ஊக்குவிக்கிறவர் அவர். அவர் என்ன சார் உனக்குள்ள இருந்து உன்னை கிரியைக்குள்ளாக மாற்றி விடுகிறார். உன்னுடைய சோகம் மாறி, துக்கம் மாறி, கவலை மாறி, கண்ணீர் மாறி, பாடுறது மாறி உற்சாகமாய் கர்த்தரை பாடும்படி உனக்குள் இருந்து உன்னை ஊக்குவிக்கிற ஆவியானவர். இயேசு என்ற பெயரில்தான் அவரை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆமென். ஹalleluya. அப்ப ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த ஆவியானவருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆமென். காணப்பட வேண்டுமா? ஆனா இந்த ஆவியானவர் ரொம்பவே எப்படி சொன்னாக்க ஈஸியா கோச்சிக்கிறவரா இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவரை துக்கப்படுத்தாதீர்கள், அவரை கண்ணீர் விட செய்யாதீர்கள். யோசிச்சு பாருங்க. He's so tender, he's so gentle, he's so meek, he's so humble, but he's powerful like the mighty wind. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அவர் ஈஸியா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய செயல்களினாலே, வார்த்தைகளினாலே, யோசனைகளினாலே துக்கப்படுத்துகிறோம், கண்ணீர் வடிய செய்கிறோம். அவர் கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார். ஆமென். ஹalleluya. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians 6 chapter verses 17. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுச்சு அந்த வசனம்? அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். 1 Corinthians 6 chapter verses 17. 6:17. கரெக்ட். நீங்க வாசிச்சது கரெக்ட். இட் இஸ் ரைட். யோசிச்சு பாத்தீங்களா? அது வசனம் பாத்தீங்களா? வசனம் சொல்லுது, அப்படியே
கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் என்ன ஆகிறான்? அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அப்போ இந்த ஆவியானவர் கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறவர், அவரோடு நாம் இசைந்து இருப்போம் என்று சொன்னார், ஒருமனப்பட்டு இருப்போம் என்று சொன்னார், ஏக சிந்தை உள்ளவர்களா இருப்போம் என்று சொன்னார், நம்முடைய மனரம்பியம் அவருக்குள் இருக்கும் என்று சொன்னால், அவரை போலவே ஆவிக்குள்ளாக நாம் மாறிவிடுவோம். ஆமென், ஆமென். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரை போல் என்ன செய்வானா? ஆவிக்குள்ளாய் மாறிவிடுவான். இங்க ஆவியானவர் சொல்லல, இங்க ஆவியானவர் சொல்லு என்ன சொல்றது? கர்த்தரோடு. He that is joined with the Lord will become one spirit. He that is joined with the Lord, you will become one spirit. How is that? அப்ப அந்த கர்த்தரும் ஆவியாரா இருக்கு. ஆமென். அப்படி இல்லைன்னு சொன்னா நீ இசைந்திருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தரோடு இசைந்திருப்போம் என்று சொன்னால் நாம் அவரோடு கூட ஒரே ஆவி உள்ளவர்களாய் மாறிவிடுவோம். பாவம் செய்ய நமக்கு துணிச்சல் அமைந்து போகும். அவரை விட்டு விலகி போகிற கிரியைகள் நம்மை விட்டு அகற்றி விடுவோம். தேவனை பிரியப்படுத்துகிற செயல்களும் வார்த்தைகளும் சிந்தைகளும் செயல்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பமாகிவிடும். ஆமென். எப்படி நான் அவரை பிரியப்படுத்த முடியும்? எல்லாமே கல்யாணம் தான் இருக்கிறீங்க ஸ்ரீமான் இல்லைங்களா? இந்த ஸ்ரீமான்களுக்கு ஒரு நல்ல மனசு பாருங்க, ஆண்டவர் கொடுத்துருக்க மனசு. கணவன் எங்கெல்லாம் போயிட்டு வர்றார், பரவாயில்ல, அவரு வேறு ஹோட்டல்லையே சாப்பிட்டு வந்துடுறாரு. நீ பரவாயில்ல, நல்ல கணவன் பார்த்தீங்களா சாப்பிட சாப்பிட்டு வந்தா கூட அந்த மனைவி பாருங்க, அவங்களுக்கு பாருங்க, அந்த கணவருக்காக என்ன செய்வாங்க, நம்ம மனசுலாம் போட்டு அந்த இருதயத்தெல்லாம் போட்டு அவங்களுக்காக நல்ல சமைச்சிருப்பாங்க. நல்ல மனுஷன். இவரு ஐயா வெளியவே பிரியாணி கவாபெல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு எனக்கு வயிறு நோதுமா, நான் சாப்பிட மாட்டேன். ஏங்க என்னன்னு தெரியல, வயிறு நோதுமா, ஆனா பிரியாணி சாப்பிட்டேன் கவாப் சாப்பிட்டு சொன்னா அது சொன்ன வீட்டுல பிரச்சனை. அப்போ அந்த மனைவி பாருங்க, அவங்க இசைந்து இருக்காங்க. கணவர் வருவா, கணவர் நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க, என் மனைவி இது வரைக்கும் நாங்க 32 வருஷமா கல்யாணம் ஆயிருக்கோம், என்னை விட்டு அவங்க லஞ்சு சாப்பிடவே மாட்டாங்க. 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. 4 மணிக்கு மேல தான் அவங்க லஞ்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நைட்டு நான் 11:30 மணிக்கு வீட்டுக்கு வருவோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. நான் சொன்னேன், எதுக்காக நீ இப்படி எல்லாம் செய்யற, அவசியமா? இல்லைங்க, நீங்க வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வரீங்க. அது ஒன்றும் தெரியுமா, நான் வந்து மற்ற புருஷனுங்க மாதிரி வெளியே போய் பிரியாணி காவெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். ஜாஸ்தினா ஒரு டீ சாப்பிட்றேன், ரொம்ப பசி எடுத்தா டீ சாப்பிட்றேன். அது என்ன நேரமா இருந்தா கூட வீட்டில் தான் வந்து, ஏன்னா என் மனைவியுடைய சாப்பாடு அவ்வளோ ருசி. இந்த மனசு அங்கே இசைந்து இருக்காங்க, ஐயோ நல்ல சாப்பாடு வீட்டில் இருக்கு, இது என்ன கண்டாயம் போட்டு பண்ணியிருக்கோன்னு எனக்கு தெரியாது. மாட்டுக்குறுக்கு போட்டு அதான் என்ன சொல்லுது, உண்மையான எண்ணெய் போட்டு சொல்லி பண்ணி எல்லாம் வச்சு அதை சாப்பிட்டு எனக்கு ஏன் பிரச்சனை வரணும்? என்ன சொல்லுவோம்னா, கர்த்தரோடு இசைந்திருப்போம் என்று சொன்னால் நாம் ஒரு ஆவியாக இருப்போம். ஒரு சில டைம்ல ஆண்டவர் என்னை ஏறுவார், அங்கே போயிட்டு அந்த இடத்துல ஒரு காணிக்கை கொடுத்துடுறா அப்படின்னு. நான் என் மனைவிக்கு தெரியாம செய்யவே மாட்டேன், பயம் எனக்கு. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இருமரும் ஒருமனப்பட்டவர்களால் ஒரு காரியத்தை சிந்தித்தான் தேவன் செயல்படுவாங்க. எப்போ நான் அதை விலகி விடுவேனோ அப்ப எனக்கு ஆசீர்வாதம், அது நஷ்டம் இல்லை. அப்ப அந்த காணிக்கை கொடுக்கறதுக்காக அவர் சொன்னாங்க, ஏமா கொடுத்துடலாமா அப்படின்னு. யோசிக்க விட மாட்டாங்க, கொடுக்காதீங்க. ஏன்? ரொம்ப கஷ்டத்துல இருக்க, நீ வெறும் மேலோட்டமா பாக்குற, கொடுக்காத, கொடுத்தா உங்களுக்கு நஷ்டம். அத்தையும் மீறி எனக்கு கொஞ்சம் பாவம், பச்சை பாவம் பார்க்கத்தான் கொஞ்சம் ஜாஸ்தி தெரிவிக்காது. அது உண்மையாகவே இருக்கிறத கொடுத்துருவேன், என்கிட்ட என்ன இருக்குதோ கொடுத்துருவேன். அதை கொடுத்துட்டு வந்த பிறகு வீட்டில் என்ன திண்டாட்டம் இருக்கிறதெல்லாம் காஞ்சி விடாது. ஏன்னா அவன் சொன்னாங்க கொடுக்காதுன்னு சொன்னாங்க, அதையும் மீறி சரி ஒரு டிஸ்டர்ன், அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ன் செய்யும். ஆனால் சடனாக ஒரு வாட்டி சொல்லுங்க, ஐயோ அவங்களுக்கு ஆண்டை கொடுத்துட்டு போ, எவ்வளோ கொடுக்குறாங்க கொடுத்து போ. என்ன சொல்றாங்க? இசைந்திருப்போம் என்று சொன்னால் தேவன் நம் நடுவில் இடைப்படுவோம்.
நான் தேவனுக்குள் இடைப்பெருக்குமான்னு சொன்னார். தேவன் என்ன செய்வார்? நம்முடைய கிரியைகளை, காரியங்களை, சிந்தனைகளை அவர் நேர்வழியாய் நடத்தி நமக்கு நன்மை உண்டாகும்படி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் யார்? ஆவியானவர் யார்? நிஜமாவே எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியானவர் தான் கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சுயமா ஒன்றும் சொல்ல மாட்டேன். இதுல இல்லைன்னு சொன்னா நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். அது நான் ஆண்டவருக்கு போய் சேர்த்துக்க வாக்குறது. இது ஏதோ பெருமைக்காகவோ புகழுக்காகவோ நான் பேசுறது. இது கிரியை செய்யும். இது கிரியை செய்யும். எந்த சந்தேகமே இல்லை. என் சூழ்நிலையை மாற்றக்கூடியது இதுதான். என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது இதுதான். நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஜோம் பண்ணி இது வாசித்துங்க, இந்த அக்கா தேவையானது ஆண்டவர் அனுப்பிடுவாங்க. ஒரு வாட்டியில் 100 வாட்டி இனிக்கும் அவர் செய்ய விடுறாரு. அதனால இதுக்கு நான் பயப்படுவேன், எப்பவுமே பயப்படுவேன். நான் பேசுறேன்னு சொன்னா என் சுயமா எதுவுமே பேச மாட்டேன். கர்த்தருடைய வசனத்துல இருக்கணும், அது உறுதியாக இருக்கணும், என் வாழ்க்கையில் அனுபவித்து இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் சொன்னேன் இல்லையா, 1 Corinthians 6:7, நீ அவரை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்திருப்பாய் என்று சொன்னான். எப்போ என் சிந்தை ஆண்டவரை விட்டு நீங்க இருக்குமோ என்று சொன்னான். அப்போ தேவன் எனக்கு ஒரு ஆவியாய் இருக்க மாட்டான், அந்த ஆவியாய் எனக்கு காணப்படுவார். அங்க என்ன ஆவி இருக்கு அதெல்லாம் எனக்குள்ள இருக்கு. கிரியை செய்ய ஆரம்பிச்சார். அப்ப இந்த ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தேவன் இன்றைக்கு ஆவியானவர் கர்த்தர் என்று நாம் உணரும்படி கர்த்தர் உதவி செய்தார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், ஒரு நல்ல ரகசியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு சொன்னா, அறைகளெல்லாம் பூட்டி இருக்கு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு எல்லாரும் வீட்டுக்குள்ள அறையில காத்து கொண்டிருக்கிறார்கள். வயிற்றுல நடுக்கத்துல காத்து கொண்டிருக்காங்க. இயேசு மரித்து போனார், அவர் அவ்வளவுதான், என்ன போறான்னு காத்து கொண்டிருக்கார்கள். கதவு பூட்டி இருக்கு, ஜன்னல் பூட்டி இருக்கு. ஆனா உள்ள யார் வந்து நிக்கிறது? இயேசு வந்து நின்றார். இயேசு வந்து நின்றாங்க. சாவுக்கு முன்னால் எப்படி இருந்தா அதே மாதிரி வந்து நின்றார். அவங்கள பார்த்து சொல்றா, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் தான் உங்க நடுவில் இருந்தேன், நான் தான். அவங்க பயப்படுறாங்க, என்னன்ட்டு, ஐயோ ஏதோ வந்துக்குது, ஆவி வந்துட்டுக்குதீங்க அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா இயேசு சொல்றார், அப்படி அல்ல, ஆவிக்கு என்ன இருக்காது? மாம்சம் இருக்காது, எலும்பு இருக்காது. என்ன தொட்டு பாருங்க, எலும்பு இருக்கு, மாம்சம் இருக்கு. எப்படி ஐயா? தேங்க்யூ. கையில ஓட்ட கொடுக்குது. இயேசு சொல்றாரு அவங்களை பார்த்து, ஆவிக்கு என்ன இல்லை? ரத்தம் இல்லை, மாம்சம் இல்லை, எலும்பும் இல்லை. என்ன வந்து தொட்டு பாருங்க, எல்லாமே எனக்கு இருக்கு. எப்படி? எப்படிங்க? யோசிச்சு பாருங்க. இன்னொரு பெரிதான ஆண்டவர் ஆச்சரியமான ஒரு காரியம் சொன்னார். இந்த வசனத்தை எழுதிக்க, நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. லூக்கா 24:39 இருக்கு. நான் என்று அறியும்படிக்கு நீங்கள் என்ன பாருங்க, கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னிடத்தில் பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறதே. ஒரு ஆவிக்கு இராது என்று சொல்லி அவர் தன் கைகளை காண்பித்தார். ஆமென். லூக்கா 24:39 வசனம் இருக்கு. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆமென். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மனுஷன் காணும்படி தன் கைகளை விரித்து காண்பித்தார். அல்லேலூயா. அவருக்கு சரீரமும் இருந்தது, மாம்சமும் இருந்தது, எலும்பும் இருந்தது, எல்லாம் இருந்தது. அது கூட இல்லாம கடல் கரை பக்கத்தில் நின்று சொன்னார், மீன் ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆனா ஆதியாகமத்திலே தேவன் ஆபிரகாமோடு கூட இடைப்பட்டார். ஆமென். அவன் கூடாரத்துக்குள் இருக்கும்போது 3 நபர்கள் அவர் பக்கமாய் வருவதை கண்டு ஆபிரகாம் வெளியே ஓடி சாஷ்டாங்கமாய் கீழே விழுந்து பணிந்து கொண்டான். கர்த்தாவே, நீ என்னை விட்டு நீங்கி போகாதபடிக்கு, ஆண்டவர் என்னை கடந்து போகாதபடி கொஞ்ச நேரம் என்ன செய், என்னுடைய கூடாரத்துக்குள் வந்து அமர்ந்திருங்க, நான் உங்களுக்கு ஆகாரத்தை பண்ணி நீங்க புசித்த பின் கடந்து போங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் புசித்தார்கள். தேவன் புசித்தார். கர்த்தர் புசித்தார்.
இங்கேயும் மகிமையாய் காணப்பட்ட இயேசு புசிக்கும்படி மீன் ஆயத்தமாய் இருக்கு என்று சொன்னார். ஆனா ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன சொன்னார், இங்க நின்று கொண்டு இருக்கிறவர்களில் ஒரு சிலர் மரணத்தை காண மாட்டார்கள், நான் மகிமையாய் காணும் வரைக்கும். இதனுடைய அர்த்தம் எவன புரிஞ்சிருக்கா? பேதுரு சொல்றான், இயேசு வந்து கொண்டிருக்கார், இல்ல இயேசு உட்கார்ந்திருக்கார், பேதுரு உட்கார்ந்திருக்கார், யோவான் வந்து கொண்டிருக்கான். பேதுரு பார்த்து சொல்றார், ஆண்டவரே இவனுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு, நீ சும்மா நான் வருமானம் இருக்குமானால் உனக்கு என்ன, நீ என் காரியத்தை பண்ணி சொல்ல, என்னை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி. அது இருந்தா பரவாயில்லைங்க, அந்த கொஞ்சம் மறைவா இருக்கு. வசந்தி வாசிக்கலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர், Matthew 16:28, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் வருகிறது, தேவகுமாரனாய் வந்தவர் முதல் தடவை. ஆனா இரண்டாவது வாட்டி இயேசுவின் ரூபத்தோடு வரப்போகிறவர், மூடியிருந்த கதவுகள், மூடியிருந்த ஜனங்கள் நடுவிலே கடந்து வந்த அந்த தேவகுமாரன் அல்ல, மனுஷகுமாரன் சாயலாய் காணப்பட்ட இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். ஆமென். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று லேசா சொல்றோமே, அவர் ரூம் பூட்டி இருந்தா கூட உள்ள வர முடியும், கதவு சாத்தி இருந்தா கூட உள்ள வர முடியும். அப்படிப்பட்டவர் சொல்றார், இந்த மனுஷகுமாரன் வரும் வரைக்கும் எப்படி வருவார், தம்முடைய மகிமையில். உனக்குள்ள ஒரு மகிமையான ஒருவர் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 4 சொல்லுது 7வது வசனம், இந்த மண் பாண்டங்களிலே இந்த மகிமையின் ஐஸ்வரியத்தை வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கார்? மகிமையின் ஐஸ்வரியம் இங்க இருக்குதுக்குள்ள. கொலோசியர் 2:7 சொல்லுது, மகிமையின் நம்பிக்கையா இருக்கிற கிறிஸ்துவானவர் உங்களில் வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பெரிய தெய்வத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும் முதலில். அதுதான் அன்னைக்கு பேசப்படுறது என்னன்னா, இருக்கிறார் என்று சொல்லுகிறோமே, உண்மையா இருக்கிறார் நம்புறோமா, உணர்றோமா, செயல்படுறோமா, அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கிறோமா, கனத்தை கொடுக்கிறோமா, அவர் மேல நம்ம விசுவாசம் உறுதியா இருக்கா, இல்ல சும்மாவே பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம். ஹalleluya. Thank you Jesus. வசனத்தை வாசித்து படிக்கிறேன். ஆதியாகமம் 49:10 வசனம். இந்த மத்தேயு 16:28 வாசிங்க, எல்லாம் வாசிங்க இல்லைங்களா? புரிஞ்சுச்சா? அது எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? 1 மினிட். எத்தனை பேர் அது நிஜமா புரிஞ்சிச்சுங்க? இயேசு சொல்றாரு, நான் வர வரைக்கும் இங்க நின்று கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு சிலர் சாக மாட்டீர்கள் அப்படின்னா. எத்தனை பேர் இருக்கிறாங்க இனி வரைக்கும்? யோசிங்க ப்ளீஸ், இங்க பாருங்க ப்ளீஸ். You need to understand the scripture. ஆண்டவர் சொன்னாரு, நான் மீண்டும் என் மகிமையில வர வரைக்கும், ரொம்ப தெளிவா இருக்காரு வசனம், என் மகிமையில நான் வர வரைக்கும், மனுஷகுமாரன் நான் மீண்டும் வர வரைக்கும் நின்று கொண்டிருக்க இங்க சிலர் மரணத்தை காண பார்ப்பாங்க, அதை ருசிக்க பார்ப்பாங்க, சாமாட்டாங்க அப்படின்றார். அவர் செத்து 2000 வருஷம் மேல ஆயிடுச்சு. அன்னைக்கு இருந்த யாருன்னா உயிரா இருக்காங்க? இந்த வசனத்துடைய அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கலன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். தேவாதி தேவன் தன் வாயில அறிக்கை செய்கிறார், நான் வரும் அளவும், மனுஷகுமாரன் மீண்டும் வரும் அளவும் இங்க சென்று கொண்டிருக்கிற ஒரு சிலர் சாக மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார்.
எத்தனை பேர் உயிரா இருக்காங்க? எத்தனை பேர் உயிரா இருக்காங்க? சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, எடுக்க வேண்டாம் அப்படியே பாருங்க. என் வசனத்தை பாருங்க ப்ளீஸ். எல்லாம் என்ன பாருங்க, என் வசனத்தை எழுப்பாங்க இருக்காதீங்க. பலத்த காற்று சப்தம் கேட்டது. அவங்க தங்கி இருந்த அந்த இடம் காற்றினால் நிறையப்பட்டது. அக்னியின் நாவு துண்டுகளை போல் அவர்கள் மேல் அமர்ந்தது. மனுஷகுமாரன் அக்னி நாவின் துண்டுகளை போல் அவர்கள் மேல் அமர்ந்ததை பார்க்கிறோம். காரணம், தேவன் அக்னியாகவே இருக்கிறார். அக்னியானவர் அவர்கள் மேல் ஆகிய மகிமை, தம்முடைய மகிமையிலே அவர் கடந்து வந்தார். அங்கிருந்து யோவான் சாகவே இல்லை, உயிரா தான் இருந்தான். அங்கிருந்து பேதுரு சாகவே இல்லை, அவன் பார்த்தான். அப்போ அவர் வரும்போது நிச்சயமாய் அவரை காணக்கூடியவர்கள் அங்கு இருந்தார்கள். ஆமென். யோவான் 14:18 சொல்றார், நான் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். அந்த வருகிறவர் தான் கர்த்தர் என்று நாம் இந்த நாளிலே அறிக்கை செய்வோம். ஆமென். இல்லாட்டி இந்த வசனம் பொய்யாயிடும். இயேசு சொல்றார், இங்க நின்று கொண்டிருக்கிற சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. 2000 வருஷம் யாருமே வாழ்ந்து வரல, எல்லாமே செத்து போயிட்டாங்க. ஆனா பெந்தெகோஸ்து நாளிலே தேவன் அவர்கள் நடுவிலே இறங்கி வந்தார், அபிஷேகித்தார், அவங்களை நடத்த ஆரம்பித்தார், வல்லமையாய் செயல்பட ஆரம்பித்தார். அந்த கர்த்தர் தான் ஆவியானவர் என்று அவருடைய வசனம் நம்ம திருவுள்ளம் பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். அதான் தேவஜனமே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வாசிக்கலாம். Genesis 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஆமென். ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். ஹalleluya. 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 ஆபிரகாம் கிட்ட சாலேமின் ராஜா என்ற மெல்கிசேதேக் செயல்பட்டார், இடைப்பட்டார். ஆமென். யாருங்க? சமாதான ராஜா என்று சொன்னால் சாலோமின் ராஜா. 2000 வருஷம் மாம்சத்திலே, இயேசு மாம்சத்திலே நடக்கும் போது தேவதூதனால் ஒரு அறிக்கை செய்யப்பட்டது. இயேசு சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்டார்கள். ஆதியாகமம் 49:10 சொல்லுகிறது, இந்த சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் என்ன செய்ய யூதாவை விட்டு நீங்குவதே இல்லை. வேத வாக்கியங்கள் யூதாவை விட்டு இந்த செங்கோல் என்ன செய்யாதான், நீங்கவே நீங்காது எப்போ வரைக்கும். சமாதான கர்த்தர். ஹalleluya. இந்த சமாதான கர்த்தர் தான் இன்றைக்கு சாலேமின் ராஜாவாய், சமாதான பிரபுவாய், உனக்கு சமாதான கர்த்தராய் காணப்படுகிறார். இவரிடத்தில் ஜனங்கள் சேருவார்கள். யார்கிட்ட சேருவார்கள்? ஆமென். ஹalleluya. கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. அந்த ஆவியானவரே கர்த்தராய் இருக்கிறதுனால் அவருடைய சாயலை நாம் அடையும்படிக்கு மறுரூபமாக்கப்பட்டு அங்கே கடந்து போகிறோம். ஆமென். இன்றைக்கு அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால், சாலேமின் ராஜாவை ஆபிரகாமுக்கு தோன்றினவர், இஸ்ரவேல் தேசத்திலே மாம்சத்தில் இயேசுவாய் நடந்த சமாதான பிரபு, இன்றைக்கு வேத வாக்கியங்கள் வழியாய் நம்மிடத்தில் சமாதான கர்த்தராய் அவர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். இவரிடத்தில் உலகமே சேரும். ஹalleluya. ஹalleluya. இவரிடத்தில் சேருவாயானால் நீயும் அவரை போல் ஒரு ஆவியாய் காணப்படுவாய். ஆமென். காரணம், ஆவி எங்க உண்டோ அங்கதான் விடுதலை. உனக்குள் இருக்கிறவர் ஆவியானவர் என்று நீ அறிவாய் என்று சொன்னால் உனக்குள் விடுதலை, எல்லாவற்றிலிருந்து விடுதலை. ஆமென். அப்ப உணர்வு நமக்கு மேல, எனக்குள் இருக்கிற ஆவியானவர் தான் என் கர்த்தர், அவர் தான் என் சமாதான கர்த்தர், இவர் தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், இவர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், இவர்தான் என்னை பலப்படுத்த முடியும் என்ற உணர்வு இருக்கும் என்று சொன்னால் உன் வீடை ஆண்டவர் அலங்கரிக்க ஆரம்பித்து விடுவார். ஆமென். ஹalleluya. நம்ம எல்லாம் சொல்றோம், பெரியவர் எனக்குள்ளே மிகவும்